வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவு. இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிடுகிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கும் காங்கிரஸ், திமுக. இன்று இரவு 8 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் கே.சி. வேணுகோபால். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் கொடுக்க திமுக விருப்பம் தெரிவித்தது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பின் காதர் முகதீன் பேட்டி. கேட்டது 5 இல்லை போனால் 4ஆவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் 3 கொடுக்கறதையே அவங்க அதுலேயும் ஒன்று குறைக்க சொல்லி இப்போது தாராளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுகவிடம் 5 தொகுதிகளை ஒதுக்க கோரியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் முகதீன் பேட்டி. குறைந்தபட்சம் 4 தொகுதிகளையாவது வழங்க வேண்டும் என கோரிக்கை. கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை பிடிச்சு தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்க விட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். எத்தனை தொகுதிகளாக இருந்தாலும் திமுக கூட்டணியிலேயே நீடிப்போம் என காதர் முகதீன் பேட்டி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். நடந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் இருக்கு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் முகதீன் மயக்கம். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது மயங்கி சரிந்ததால் பரபரப்பு. கூட்டணி தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் திமுக தீவிரம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டு பணிகளில் மும்முரமாக இறங்கிய திமுக. மனிதநேய மக்கள் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பிப்ரவரி 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. பேச்சுவார்த்தை குழுவில் சண்முகம், கனகராஜ், சாமுவேல், கண்ணன் ஆகியோர் அங்கம் வகிப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைத்தது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. மாதேஸ்வரன் எம்பி, சக்தி நடராஜன், சின்ராஜ், சூரியமூர்த்தி, நித்யானந்தம் உள்ளிட்ட 5 பேர் குழுவில் இடம் பிடிப்பு. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி பங்கீடு குறித்து நாளை பேச்சுவார்த்தை. கடந்த முறை 6 தொகுதிகள் கேட்ட நிலையில் வரும் தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க வாய்ப்புள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ரிஷிவந்தியம் அல்லது விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தகவல். விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் தொகுதிகளில் விஜய பிரபாகரன் போட்டியிட விரும்புவதாகவும் தகவல். பெண் சக்தியின் வெளிப்பாடாக திகழ்ந்தவர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புகழாரம். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் மகத்தான பணியாற்றியவர் ஜெயலலிதா எனவும் பேச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில்
இருக்கும். மீண்டும் திமுக ஆட்சி அமைய அடுத்த 50 நாட்களுக்கு தீவிர களப்பணியாற்ற வேண்டும். திமுக கட்சி தலைமை சார்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிவுரை. திருப்பூரில் கைதான வங்கதேசத்தை சேர்ந்த 6 பேர் தீவிரவாத சதித்திட்டம் தீட்டியவர்கள் என தகவல். பாகிஸ்தான் உளவுத்துறை மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு என வெளியான தகவலால் அதிர்ச்சி. டெல்லி போலீசார் வந்து கைது செய்யும் வரை திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் திருப்பூரில் தங்கியிருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. கொலை கொள்ளையை தாண்டி தீவிரவாத தாக்குதல் எனும் கொடூர உச்சத்திற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது திமுக அரசு என இபிஎஸ் கடும் சாடல். திமுக ஆட்சியை தொடரவிட்டால் 1998 போல மீண்டும் ஒரு கோர சம்பவத்திற்கு கூட வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் எழுவதாக எக்ஸ் தளத்தில் காட்டமாக பதிவு. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக செயல் வீரர்கள் கூட்டம். தவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா தீர்மானம். ஆதவ் முன்மொழிந்த தீர்மானத்தை வழிமொழிவதாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. இருக்கிறார்கள் 1810 பேர் நம்மளுடைய நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டார். அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பின் தமிழ்நாட்டை ஆளும் சக்தி விஜய் ஒருவருக்கே உள்ளது. பெரம்பூரில் நடந்த தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேச்சு. நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், புரட்சித் தலைவருக்கு அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி ஒரே சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதியின் முன்னேற்றத்திற்கு நிலையானது என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனின் கருத்து. இந்தியா மீதான கூடுதல் வரியை அமெரிக்கா குறைத்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் பேட்டி. அது சரியா இருக்காது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகும். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெறும் அணியினர் பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் வாக்களித்த பின் ரஜினிகாந்த் பேட்டி. எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தீவிரப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி, தேங்க்யூ. நாட்டின் அதிவேக மீரட் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மீரட் சதாப்தி நகர் முதல் மீரட் தெற்கு ரயில் நிலையம் வரை பயணம். கொடைக்கானலில் வசித்து வந்த நடிகை விஷ்ணு பிரியாவின் தந்தை கொடூரமான முறையில் கொலை.
நாற்காலியில் கயிற்றால் கட்டி வைத்தபடி கிடந்த சடலத்தை கண்டு கேர்டேக்கர் கதறல். தேன்கனிக்கோட்டை அருகே இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளால் பொதுமக்கள், விவசாயிகள் அச்சம். வீட்டு ஜன்னலை உடைத்தும் வெள்ளரி மற்றும் ரோஜா தோட்டத்தை நாசப்படுத்தி அட்டகாசம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.